ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் சேவை. தமிழர்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வாரியம் உருவாக்கியிருக்காங்க புதுசாக. அதுக்கு ஒரு இணையதளமும் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இதில் உறுப்பினராக சேரலாம். நீங்கள் இதில் உறுப்பினராக சேர்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான திட்டங்கள் தராங்க. இதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இதில் என்ன திட்டங்கள் தராங்க அதை பற்றி பார்ப்போம். இந்த பிடிஎஃப் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, வணிகம் சார்ந்து தமிழர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கோசரமே அயல் தமிழர் நல வாரியன்ட்டு ஒரு வாரியம் உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற தமிழர்கள் அந்த உறுப்பினரை சேரணும்னா 18லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை 200 நீங்கள் செலுத்தினா போதும். அதாவது உறுப்பினராக சேர்கிறதுக்கு 200 நீங்கள் செலுத்தணும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆவணம் வேணும், அதாவது இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதில் அப்ளை பண்ண என்னென்ன ஆவணம் வேணும் அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட், உங்களை நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த 200 விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது உறுப்பினர் பதிவு ஊக்குவிக்கும் விதமாக 15/5/2020 முதல் 15/8/2024 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 200 செலுத்த தேவையில்லை. அதுக்காக விலக்கு அளிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 200 நீங்கள் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீட்டு நலத்திட்டங்கள் இது எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். விபத்து காப்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தா, அதாவது 3 ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த 375 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 5 லட்ச ரூபா. இதே 700 நீங்கள் கட்டினீங்கன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி 10 லட்சம். அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இன்னும் லைட்டாக நீங்கள் ஸ்கைட் பண்ணிங்கன்னா தீவிர ஏதாவது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக அந்த விதிவிலக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான நோய்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் தனியாக சந்தா கட்டுற மாரி அந்த திட்டங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகையும் தராங்க. இப்போ உங்கள் பசங்க யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்வி தகுதி அந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை விகிதம் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா அதுக்கு 3000 ரூபா. 11, 12ஆம் வகுப்பு இல்லை தொழில் சார்ந்த படிப்புலாம் அதுக்கு 4000. ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. விவசாயம் சார்ந்து படிக்கணும், அதுக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகையும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு மகளுக்கு நீங்கள் திருமணம் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 20,000 தருவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கணும். பிற பிரிவினர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும். அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காலும் கொடுத்துருக்காங்க. உங்கள் டவுட்டுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோன் மூலிமாவே. வெப்சைட் லிங்க்கை டச் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனே வரும். அதில் கிளிக் பண்ணுங்கள். விண்ணப்பிக்கன்னு இருப்பாங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும். ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். ஆனால் ஒரு ஓடிபி வரும். அதனால் ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு இருக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டில் செல்லணும் அந்த தமிழர்கள் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம். இதில் 3 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ். இந்த 3 டீட்டெயில்ஸ் தான். மிஸ்டர்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் இருந்தால் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் உங்கள் ஃபாதர் நேம் இல்லை இன்ஸில் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். ஹியர் மேலே கிளிக் பண்ணி கூட நீங்கள் வருஷத்தை மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சைடில் வரும். அதை செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பிஸ்னஸாக இல்லை அதர் இதில்
நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு நேராக வந்து செலக்ட் பண்ணிங்க. மேரேஜ் இதில் வந்து நீங்கள் சிங்கிளாக இல்லை மேரேஜிடா இதில் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. சிங்கிள்னா சிங்கிள், மேரேஜ்னா மேரேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரி, இப்போ நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதில் எல்லா கண்ட்ரியுமே வரும். நீங்கள் இப்போ எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி நேமுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புகைப்படத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி வரும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ப்ளூ ஐக்கன் வர மாரி 5 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதாரோட ஐடி ப்ரூஃப் அந்த சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு அழுத்தினோடனே நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் வந்துடும். அதாவது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கோடு வரும். அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் வந்து வேறு நம்பராக இருந்தால் நோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வேறு நம்பர் கொடுங்க. ரெண்டும் சேம் ஒரே நம்பராக இருந்தால் நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக கீழே வந்துடும் நம்பரு. நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபாரினோட அட்ரஸ் தான், அதாவது எந்த வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்ட்ரி மாற்ற முடியாது, அதனால் அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டோட இது வந்து கேட்டிருப்பாங்க, அதை எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு லோக்கல் அட்ரஸ், அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோட அட்ரஸ் வந்து நீங்கள் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்கள் வில்லேஜ் பின்கோடே என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெளிநாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் வரும். அந்த டைப் ஆஃப் என்ஆர்ஐன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே என்ஆர்டின்னு இருக்குது பாருங்கள். அது மொதல் ஆப்ஷன் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் கல்வி சார்ந்து வந்திருந்தாலும் அந்த மொதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டோ நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்போர்ட்டோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து சூஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு விசா வகை கேட்டிருப்பாங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசாவா இல்லை ஸ்டூடெண்ட் விசாவா அதர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட விசா காப்பி, ஒர்க்கு அந்த பர்மிட் காப்பி, நேம் அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அது ஓகே ஆகிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்தமாரி அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் அதிலே கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் வெயிட் ஃபார் த டிபார்ட்மெண்ட் அப்ரூவ், அதாவது அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓகே ஆகும். செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நேம், உங்களோட ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் த டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் அப்படி வரும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண என்னென்ன அப்ளை பண்ணிங்களோ அது எல்லாமே வரும். அந்த க்ரீன் ஐக்கானுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் தவறாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் வரும். அது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் இதிலே கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கீங்களான்னு.
செக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஸ்க்ரைட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் வெளியில் வராதுங்க. அதிலே லாக் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணாமல் வெளியில் வராதீங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துங்க. அந்த 3 கோடு ஐக்கானை கிளிக் பண்ணோடனே லாக் அவுட் வரும். அந்த ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது லாக் அவுட் பண்ணிக்கங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.